மனிதர்கள் தன்னோடு பேசவும் பழகவும் அவரிடத்திலிருந்து நேரடியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். அப்பொழுது அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்கவும், வியாதி வேதனை சாபக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி அவனை மகிழ்விப்பதற்கு தான் இயேசு வந்தார். பண்டிகையின் சந்தோஷம் என்பது நமக்கு நாமே சந்தோஷப்படுத்திக் கொள்வது அல்ல, இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறதா உண்மையான சந்தோஷம். அதுதான் இயேசு சொல்றார், ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செய்தா எனக்கே செய்தீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ் வந்தாலே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லார் உள்ளத்திலும் மகிழ்ச்சி வந்துவிடும். ஆனால் இந்த பண்டிகை மகிழ்ச்சியோடு நம்ம திருப்தி அடையாமல் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இப்பொழுதும் ஒரு சிறப்பு பாடல் மற்றும் நாடகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். நீ
அம்மா, சாப்பாடு எங்கம்மா? இந்தடா, ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிடக்கூடாதே. மா, எனக்கும் பசிக்குதுமா. ஏய், உனக்கு ஸ்கூல் லீவு தானே, லேட்டா சாப்பிட்டா என்ன? டேய், அவளை ஏண்டா திட்டுற? மா, அப்பா எங்கம்மா போனாரு? எதுக்குமா என் பைக் எடுத்துட்டு போறாரு? ஐயோ, டேய், அவர் வண்டிதான் ஒர்க் ஷாப்ல விட்டுருக்காருல்ல. இரு போன் பண்றேன். அண்ணா, சொல்லு. ஸ்டார் வாங்கிட்டு வரியா? எல்லார் வீட்லயும் கட்டிட்டாங்க, இன்னும் நம்ம வீட்ல தான் கட்டல. சிம்பிளா வாங்குறதா இருந்தாலும் 300 ரூபா ஆகுமா? என்கிட்ட பெட்ரோலுக்கு தான் காசு இருக்கு. சரி, நான் ட்ரை பண்றேன். என்னடா ரிங் போகுது, எடுக்கவே இல்ல. திரும்ப பண்ணுமா? சொல்லுமா. எங்க எப்பங்க வருவீங்க? பீட்டர் வேலைக்கு போகணும்ல, சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் ஆகுது? மா, வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சுமா. ஐயோ, நீ சொன்ன சாமான்லாம் வாங்கிட்டேன். இதோ பெட்ரோல் போட்டு உடனே வந்துடுற. சரி வாங்க. என்னாச்சுமா? டேய், டெய்லி வண்டி ஓட்டுற, கொஞ்சம் பெட்ரோல் நிறைய போட்டு வைக்கணும்னு தெரியாது? ஓ, பெட்ரோல் காலியா? இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு. என்னடி இவரு வரமாட்டேங்கிறாரே. ஆமா, பீட்டர் வரலையா இன்னும்? வழக்கமா அவன் தான் முதல் ஆளா வருவான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹலோ சார். நித்யா, எல்லாரும் கொஞ்சம் கேபினுக்கு வந்துட்டு போங்களேன். சார், பீட்டர் இன்னும் வரலையே. வரலையா? சரி, அப்ப அவன் வந்தது வாங்க. ஓகே சார். நம்ம 3 பேரையும் சார் கூப்பிடுறாங்க. புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுப்பாரே என்னவோ. என்னமோ. என்னம்மா? அப்பா, வினோதா ஷாப்பிங் கூப்பிட்டிருந்தால, அதான் போயிட்டு வந்தேன்ப்பா. அதுக்கு என்னம்மா? கிறிஸ்மஸ்க்கு 2 ட்ரெஸ் எடுத்திருக்காப்பா, அதுவும் 10,000 ரூபாய். ஜெனி, அவங்க எல்லாம் பணம் இருக்கிறவங்கம்மா. நாம அண்ணன் உழைக்கிறது மட்டும்தானம்மா. பா, நம்ம வீட்ல இன்னும் ஸ்டார் கூட மாட்டலப்பா. இங்க பாரு, அண்ணன் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துல வீட்டு வாடகை, வண்டி லோனு, பெட்ரோல்னு இதுக்கே மாசம் 12,000 ரூபாய் செலவாயிடுதுமா. மா, அவ சின்ன பொண்ணுமா. எல்லார் மாதிரி அவளுக்கு ஆசை இருக்கும்ல. ஆனா அதுக்கு வசதி இல்லைங்களேங்க. நேத்து ராகவனை பார்த்த, ஒரு 30,000 வட்டிக்கு கேட்டிருக்கம்மா. எங்க
மாச வட்டி மட்டுமே 3000 ரூபாய் வருமேங்க. எப்படிங்க கட்ட முடியும்? அப்பா அண்ணன் வரட்டும்பா. அண்ணன் ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருப்பான்ல. சரிம்மா. நம்ம ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட்டுக்கான மார்க்கெட்டிங் டிசைன்ஸ். இந்த டிசைனை நம்ம கம்பெனியோட எல்லா பிரான்ச்சஸும் பண்றாங்க. ரொம்ப நல்லா பண்ற பிரான்ச்சுக்கு பிரைஸ் அமௌண்ட் மட்டும் இல்ல, சிறந்த பிரான்ச்னு சொல்லிட்டு அவார்டும் கொடுக்க போறாங்க. சார், மத்த ப்ராஜெக்ட்ஸ்ல 20 பேர் வரை ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வெறும் 4 பேர் தான் இருக்கும். எத்தனை பேருங்கிறது மேட்டர் இல்ல, யார்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கு, யாரு திறமசாலிங்கிறது தான் மேட்டர். உண்மைதான் சார். நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்துடலாம் சார். வெரி குட். இன்னைக்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டேஸ்ல ஒர்க்கை முடிச்சு அனுப்பணும். ஓகே? ஓகே சார். ஷியோர் சார். ஓகேம்மா. தேங்க்யூ சார். நம்மளால சரி, முடிஞ்சது நம்ம முடிச்சிடலாம். பண்ணிடணும். சரியா? ராகவன், நான் ரமேஷ்பா. சொல்லுங்க ரமேஷ். ஒரு 20,000 கேட்டிருந்தீங்க அதானே? ஆமா ராகவன். 20,000 என்ன, 50,000 வேணாலும் தரேன். எப்ப வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் உடனே தரேன். சரி ராகவன், நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கலாமா? தாராளமா வாங்க சார். வாங்க, வந்து வாங்கிட்டு போயிடுங்க. என்ன? சரிங்க. மாட்னியா? முடிஞ்சிருச்சே. அப்படியா? நீ பாடு. எப்படி? அப்பா, எனக்கு மட்டும்தான் ஐடியா கொடுக்குறீங்க. சரிம்மா. என்னப்பா, அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்ன ஜெயிக்கலான்னு பாக்குறீங்களா? ஏய், கண்டிப்பா உன்னை ஜெயிப்போம் பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். என்னாச்சுப்பா, ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நம்மள தவிர மத்த எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்ட மாதிரி தோணுது. அதான். நானும் யோசிக்காம இல்லப்பா. நம்ம நகையெல்லாம் கூட அடமானத்துல தான் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. இல்லப்பா, நான் வெளியில வட்டிக்கு கேட்டிருக்கேன். நாளைக்கு காலையில தரேன்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு இதை வச்சு நாம எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துக்கலாம்ப்பா. ஏங்க, எனக்கு என்னமோ வட்டிக்கு பணம் வாங்கி ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மாசம் 3000 ரூபாய் எப்படிங்க வட்டி கட்ட முடியும்? வேற வழி தெரியலையேம்மா. அப்பா, இது வரைக்கும் என்னோட படிப்பு செலவு, நம்ம குடும்ப செலவு, நம்ம தேவைகள் எல்லாத்தையும் ஏசப்பா தானப்பா பாத்துக்கிட்டாரு. இது வரைக்கும் நடத்தினவரு இப்ப எப்படிப்பா நடத்தாம விட்டுருவாரு? அப்பா, ஆமாப்பா, ஏற்கனவே கடன் பிரச்சனையில இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்காரு. நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு ஏசப்பா சொன்னதை மறந்துட்டோமேப்பா. ஆமாங்க, மத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே நாமும் கிராண்டா பண்டிகையை கொண்டாடணுங்கிற எண்ணம் தப்பு தானங்க. நாம கடன் வாங்குறவங்க இல்லைங்க, கடன் கொடுக்கறவங்கன்னு அவரே சொல்லிருக்காரு இல்லங்க. அப்பா, இது வரைக்கும் அவர் நம்மள கைவிடலப்பா. நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாவே அவர் நடத்துவாருப்பா. நம்மள ஐஸ்வர்யவான்களா மாத்துறதுக்காக அவரு தரித்திரரா ஆனார் இல்லப்பா. மத்தவங்க முன்னாடி நம்ம ஏழை மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறப்ப நாம எதுக்காக வெட்கப்படணும்? சரிம்மா, இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணலாமா? என்னப்பா? கர்த்தருக்குள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வசனம் இருக்குல்ல, நாம சந்தோஷமா ஜெபிக்கலாமா? இந்த கிறிஸ்மஸ் நமக்கு சந்தோஷமான கிறிஸ்மஸா தான் இருக்கும். என்ன? சரிப்பா. நல்ல வேளைங்க, அவர் கொடுத்த வாக்க மறந்து
நாமும் அவசரப்பட்டு கடன் வாங்கியிருந்திருப்போம். ஜெனி மூலமா ஏசப்பா நமக்கு அதை உணர்த்திட்டாருங்க. கிளாஸ் கொடு. ஜெனி, உன் பர்த்டே ட்ரெஸ் அலசி போட்டியாமா? அலசி அயன் பண்ணி வச்சிட்டேமா. சூப்பரா இருக்கு. சர்ச்சுக்கு அதையே போட்டுக்கிறேன். என் செல்லண்டி. அம்மா, மா, அண்ணம்மா. அண்ணனா? அவன் எப்படி இந்த டைம்க்கு வந்திருக்கான்? வாப்பா, அண்ணன் பேக்கெல்லாம் வச்சிருக்கான் பாருமா. டேய், புடி. என்னடா இதெல்லாம்? எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸுமா. ஸ்டார் ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. டேய், ஏதுடா இவ்ளோ பணம்? எங்க ஆபீஸ்ல பெஸ்ட் பிரான்ச் எதுன்னு தெரிய ஒரு டிசைனிங் போட்டி சொல்லிருந்தாங்கப்பா. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல கைஸ். நம்ம கம்பெனில நம்ம டீம் தான் பெஸ்ட் கிரியேட்டிவ் டீம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். மொத்த கேஷ் அவார்ட் 2 lakhs. அதுல ஆளுக்கு 50,000. கங்க்ராட்ஸ் சார். இந்தா இந்தம்மா. Thank you sir. வாங்கிப்பா. Thank you sir. இனிமே நம்ம ஆபீஸ்க்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. நம்ம எவ்வளவு நல்ல தெய்வத்தை வணங்குறோம். அவரை தெய்வமா கும்பிட நாம பாக்கியவான்கள்மா. அண்ணா, என் ஃப்ரெண்டு வினிதா இருக்கால, அவளுக்கு அப்பா இல்லல்ல. அவங்க வீட்லயும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கல. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க காசு தரியா? அவளுக்கு மட்டும் இல்ல, அவ ஃபேமிலிக்கே ட்ரெஸ் எடுத்துடலாம். அவ கூடயே நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். சரியா? ஓகேண்ணா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நாளிலேயும் உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் நல்ல கொண்டாட்டம் என்ற தலைப்பில் ஒரு நல்ல நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்க. நாடகத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடும்படியாக இந்த உலகம் முழுவதும் தேசம் முழுவதிலும் ஜனங்களை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாமும் கூட ஒருவேளை ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். டிசம்பர் மாதம் பிறந்து விட்டாலே கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி விட்டது என்று சொல்லி நமக்குள்ளே தெரியும். வீடுகளில் கிறிஸ்மஸ் ஸ்டார் போடுறோம், சீரியல் பல்பு போடுறோம், கிறிஸ்மஸுக்குள்ள காரியங்களை செய்கிறோம், புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குகிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கிறிஸ்மஸுக்காக நாம் ஆயத்தப்படுறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே நாம் சந்தோஷமாக இருக்கணுமே. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமாக இருக்க முடியாதோ? ஏன்னு சொன்னான்னா வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, கையிட்டு செய்கிற காரியம்லாம் வாய்க்காமல் போயிடுது, எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள்லாம் நடக்காமல் போயிடுது. என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே, தோல்விக்கு மேலே தோல்வி. அப்போ நம்ம கடன் வாங்க போனால் வட்டிக்காரன் வட்டியோடு தான் தருவேன், சும்மா தரமாட்டேன்னு சொல்கிறான். அப்போ எனக்கு அருமையானே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கடன் வாங்கி கொண்டாடக்கூடாது. கிறிஸ்மஸ்ன்னு சொன்னான்னா சந்தோஷமாக இருக்கிறது தான். எனக்கு அருமையானே, கிறிஸ்மஸ் பண்டிகை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சமானத்தை கொடுக்கும்படியாக தான் அவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். நம்ம ஆசீர்வதிக்க முடியா, நம்ம ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஆண்டவர் கடந்து வந்தார். ஆனால் கிறிஸ்மஸ் பண்டிகை கடன் வாங்கி கொண்டாடக்கூடாது, பெருமைக்காக கொண்டாடக்கூடாது, வீண் செலவு செய்யக்கூடாது, வட்டிக்கு மேலே வட்டி கடனை வாங்கவே கூடாது. ஆண்டவர் கடன் வாங்க சொல்லலை. பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக கடன் வாங்கி புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டு ஆலயத்துக்கு அணிஞ்சிட்டு போகிறத ஆண்டவர் விரும்பலை. கடன் வாங்காதங்க, உங்களுக்கு உண்ட இருக்கிறது போதும்னு சொல்லி இருங்க, ஆண்டவர் நடத்துவார். நாடகத்தை பார்த்தீங்களா? நீங்கள் நாடகத்தின் மூலமாக ஆண்டவங்களோட பேசினார்ல. இப்போ கடன் வாங்கன்னு இருந்தாங்க,
கடைசியில் அந்த வீட்டில் உள்ள சகோதரருக்கு ரூபா கிடைக்குது, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி நாடகத்தில் பார்க்குறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் பண்டிகையை நான் சந்தோஷமாக நான் கொண்டாட முடியுமா, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா, எனக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கவலைப்படாதங்க, கலங்காதங்க. நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். கடன் வாங்கி வீண் செலவு செய்யக்கூடாது. வர்ற கிறிஸ்மஸ் பண்டிகை நீர் எங்களுக்கு ஆசையை தாரோம், என் பிள்ளைகளுக்கு ஆசிரமமாக்கி தாரோம், நாங்கள் குடும்பமாக ஆசிரமமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். எனக்கு அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 8:9 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நான் சமாதானமாக கொண்டாட முடியுமா, சந்தோஷமாக கொண்டாட முடியுமா, என் பிள்ளைகள் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவாங்களான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியா அவர் தரித்திர கோலம் எடுத்தார், அவர் தரித்திரர் ஆனார். உங்கள் நிமித்தமாக அவர் மாட்டுக்கொட்டையில் பிறந்தார், ஒரு ஏழ்மை நிலைமையில் இருந்தார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் தன்னை தாழ்த்தி நம்மை ஆசீர்வதித்தார். அந்த அன்பை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரணும்னு சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த நாடகத்தில் பார்த்தோம்ல, அந்த தம்பி வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பணம் கிடச்சி, அவனுக்கு பணம் எதிர்பார்க்கல, திடீர்னு எனக்கு ஒரு 50,000 ரூபா பணம் கிடைக்குது. அதை கொண்டு வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து குடும்பத்தில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினான். ஆண்டவர் அவன் மூலமாக குடும்பத்தை சந்தோஷப்படுத்தினார். ஆண்டவர் உங்கள் மூலமாக உங்களை குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும். ஆண்டோட பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்திருந்தார்கள். நான் அவர்களிடத்தில் நான் என்ன காரியத்துக்காக செபிக்க வேண்டும் என்று சொல்லி பேசின போது அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து ஒரு பீடி சுத்திர தொழில் செய்யக்கூடியவர்கள். அந்த சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவா தான், படிப்பறிவு கிடையாது, பீடி சுற்றுவேன், அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள மகா தான் நான். ஆனால் என் கணவர் அந்த சகோதரி அவர்களும் படிப்பறிவு இல்லாதவர் தான், ரொம்ப படிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, தொழில் கிடையாது, நல்ல பணம் கிடையாது, வறுமை நிலைமையில தான் நாங்கள் காணப்பட்டோம், ஏழ்மை நிலைமையில் நாங்கள் இருந்தோம். அப்போ இப்படி சூழ்நிலையில் நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இந்த சகோதரி அவர்களும் முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, ஆண்டோட பிள்ளையாக மாறியிருக்காங்க. நான் ஆண்டோட பிள்ளையாக மாறி நான் ஜெபம் பண்ணுறேன், ராத்திரியிலையும் ஜெபம் பண்ணுறேன், காலையிலையும் எழுப்பி ஜெபம் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறேன், தொழிலுக்கு போவேன். அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுறாரு. அவன் செவலாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நான் கையிடு செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் எனக்கு குடியிருக்கிறதுக்கு நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோட பிள்ளை ஆன பிறகு நான் கூட்டங்களுக்கு, ஜபங்களுக்கு, ஆலயத்துக்கு எல்லாம் கடந்து போவேன். குடும்பமாக நாங்கள் போவோம். என் மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நான் குடும்பமாக போவேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு அப்போல்லாம் ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியாது. இப்போ என் பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். நான் ஆண்டோட பிள்ளையாக மாறி, என் ஏழ்மை நிலைமை மாறி, என் தரித்திர நிலைமை மாறி இன்றைக்கி நான் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன். மனைவியும் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறா. நாங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம். இப்போ பிள்ளைகளும் ஆண்டோட பிள்ளையாக இருக்காங்க. பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா படிக்க வச்சுருக்கேன். என் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஆண்டவர் வீடு கட்டுறதுக்கு ஒரு வழியை திறந்துருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்போ வீடு கட்டி கொண்டு இருக்கிறேன். வீடு பாதி கட்டிட்டேன், இன்னும் பாதி கட்டணும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அருமையானவர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏழ்மை நிலைமை மாற்ற இயேசுவால் முடிக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லையே, எனக்கு வழி இல்லையே, வாழ வழி இல்லையே, சாப்பிட ஒன்றும் இல்லையே, நான் கலங்கி கொண்டிருக்கேன். உடுக்கிறதுக்கு நல்ல துணி இல்லையே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடணுமே, நல்ல துணி இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் நோக்கி பாருங்கள், உங்கள் கண்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கட்டும். அந்த சகோதரி ஆண்டவர் நோக்கி பார்த்தபடினால தான் அவங்க தரித்திர நிலைமை மாறியிருக்கு, வறுமை நிலைமை மாறியிருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவங்க சொல்கிறா, இன்றைக்கி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் ஒரு வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு
வயிறார சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடை தந்துருக்குறாரு. நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த வீடு கட்டி முடிக்கணும். இப்போ நான் வந்து ஊழியங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால நான் வந்து ஊழியங்களுக்கு உதவி செய்கிறேன். மிஷினரி மக்களை தாங்குகிறேன், ஆலயம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறேன், இயேசு அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பணம் கொடுக்குறேன், ட்ராக்ஸ்கள் அச்சடிக்கப்பட பணம் கொடுக்குறேன், உதவி செய்கிறேன். இது நிமித்தமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லி சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் அப்படி சொல்ல முடியுமா? அந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். நமக்கு மட்டும் எடுத்தால் போதாது. தற்சன நிலைமையில் இருக்க, ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு இயேசு பற்றி சொல்லி அவர்களை ஆண்டவர்களை கொண்டு வந்து அவங்க நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். நல்ல சாப்பாடு கொடுத்து, வயிறார சாப்பாடு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தணும். அதுதான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். எனக்கு அருமையான, நீங்கள் மட்டும் வீட்டில் நல்ல சாப்பாடு செய்து சாப்பிட்டா மட்டும் போதாது. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அனுப்புங்க. இயேசு பற்றி சொல்லுங்கள். இயேசு நல்லவர் என்று சொல்லி அவங்கள சொல்லி நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவர் பற்றி தேவதூதன் வந்து ஆண்டவர் பிறந்த பிறப்பின் செய்தி அறிவித்தான். தேவதூதன் வந்து அறிவித்தான். இன்றைக்கி நம்ம அறிவிக்கணும், இயேசு பற்றி நம்ம சொல்லி ஆண்டோட உள்ளத்தை நாம் சந்தோஷப்படுத்தணும். எனக்கு அருமையானவர்களே, உண்மையிலே நாம் ஆண்டோட பிள்ளையாக இருக்கும்போது தேவன் அவருடைய சந்தோஷத்தை சமாதானத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் சும்மா வெறும் சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, குடிப்பது, கும்மாளம் போடுவது, இதுதான் கிறிஸ்மஸ் சொல்லி நினைக்காதுங்க. உண்மையான கிறிஸ்மஸ்ஸு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருந்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க மகிழ்விக்கும் போது அதுதான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இயேசுடைய உள்ளம் மகிழ்ச்சி ஆகும். என் பிள்ளைகள் ஏழை எளிய ஜனத்தை நினச்சி அவங்க ட்ரெஸ் கொடுத்து அவங்கள ஆஸ்வதிக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டோட உள்ளம் மகிழும். உங்கள் நிமித்தமாக ஆண்டோட உள்ளம் மகிழணும். ஆண்டோட உள்ளம் மகிழும்படியான காரியத்தை நாம் செய்யணும். எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் நாம் பார்ப்போமானால் பேதுருடைய வாழ்க்கையை தேவன் ஆஸ்வதித்தார். பேதுருடைய படகை வாங்கி அதில் இருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. ஜனம் கிடக்கிற பக்கத்தில் வந்து ஜனங்களுக்கு இயேசு பிரசங்கிக்கிறாரு. ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கித்த பிறகு பேதுருவோட பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே முழுதும் நான் பிரயாசப்பட்டேன், வலையை போட்டேன் ஆண்டவரே, ஒன்றுமே அகப்படலை ஆயினும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து வலையை போடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டோட வார்த்தையை விசுவாசித்து அவன் வலையை போட்டான். ஆண்டவர் சொன்னார், வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடு அப்படின்னு சொன்னார். அப்படி ஆழத்தில் போட்டான். அப்போ வலை கிழியத்தக்கதாக 2 போட் நிறையா நிரம்பத்தக்கதாக மீன்களை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேனே, நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருவாரான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் திரும்ப தருவார். பேதுருடைய வாழ்க்கையில் பேதுருக்கு வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களோட வாழ்க்கையில் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க நன்மையான காரியத்தை தேவன் உங்களோட வாழ்க்கையில் அருளி செய்வாராக. வரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தினால் அவங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தாருன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இயேசுடைய சீசர்கள் வந்து சொல்கிறாங்க, ஜனங்கள் வந்து வீட்டுக்கு போகணுமே, திரும்பி போகணுமே, சீக்கிரமாக அனுப்பிவிடுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள வெறுமையாக அனுப்பக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்கள திருப்தியாக அனுப்பணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சீசர்கள் சொல்கிறாங்க, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் தான் என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி அந்த 5 அப்பம் 2 மீனையை எல்லோரும் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படி 5 அப்பம் 2 மீனை ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்கும்போது சீசர்கள் எல்லாரையும் பந்தியில் உட்கார வச்சு எல்லோரும் கொடுக்க ஆசீர்வாதம் குறையவே இல்லை. ஆண்டோட பிள்ளைகளுக்கு உண்மையாக ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், குறையப்படாது, நிறைவாக ஆஸ்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரன் வந்து அவர் வந்து இயேசுவை பற்றி அறிந்த ஒரு பேர் கிறிஸ்தவர். ஆனால் அவர் ஆலயத்துக்கு போக மாட்டார்,
ஆலயத்துக்கு போனாருன்னா வெளியே நின்று இப்படி சொல்லுவ போட்டுட்டு வந்துடுவாராம். இப்போ அவருடைய வாழ்க்கையில் அவருக்குள்ள இயேசு இல்லை, வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவர் ட்ராவலர்ஸ் வச்சு நடத்தியிருக்காரு. அப்போ அப்படி ட்ராவலர்ஸ் வச்சு நடக்கும்போது அவர் ஒரு வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகி அவரோட ஒரு வலது கை உடஞ்சி போச்சான். அதுக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட 9 வண்டி வச்சுருந்துருக்காரு. அவரோட நண்பர்கள் கூட இருந்திருக்காங்க. அப்போ அவரு அப்படி இருக்கும்போது அவரோட வாழ்க்கையில் பயங்கர கஷ்டம் கண்ணீருக்கு மத்தியில் வேதனைக்கு மத்தியில் நின்றுருக்காரு. கடன் பிரச்சனை வேறு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது மந்திரவாதிகிட்ட நண்பர்கள் கூட்டிகிட்டு போனோடனே மந்திரவாதி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சேவனை வைக்கப்பட்டிருக்கு, ஏவலை வைக்கப்பட்டிருக்கு, அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, தொழிலில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், இழப்புக்கு மேலே இழப்பு, அதனால் நான் உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை ஓதி தரேன்னு சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை ஓதி இந்த காரில் கட்டி தொங்க விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே அதே போல் அந்த பிரதர் செஞ்சுருக்காங்க. அந்த பிரதர் வந்து கிறிஸ்தவங்க நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்து மந்திரவாதிச்செல்லாம் போகக்கூடாது, துணிகரமான பார்த்து செய்யக்கூடாது, நமக்கு சாபமாக மாறும். அப்போ அந்த சகோதரர் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து காரில் மந்திரம் ஓதி கொடுத்துருக்காங்க, காரில் போட்டிருக்காங்க, கையில் கயிறு கட்டி விட்ருக்காங்க. மணி பஸ்ஸில் ஒரு தகடை வச்சு கொடுத்தாங்களாம். மணி பஸ்ஸில் தகடை வச்சு விடுங்க, பணம் எப்பவும் பெருகும், குறைவாகவே இருக்காது, நிறைவாக இருக்குன்னு சொல்லி அந்த மந்திரவாதி கொடுத்தாராம். அந்த தகடையும் பைக்கில் மணி பஸ்ஸில் வச்சுருந்தாங்களாம் தகடு. அப்புறம் நம்ம வீடுகளில் தண்ணி தெளித்து இயேசுவின் ரத்தம்னு சொல்லி தெளிக்கிற மாதிரி அந்த மந்திரவாதி ஒரு பாட்டெல்லாம் தண்ணியும் கொடுத்துருக்கான். இது அந்த பிரதர் கிறிஸ்தவங்களாக இருந்தும் அந்த தண்ணியை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து வீட்டிலெல்லாம் தெளிச்சிருக்காங்க, தொழில் செய்கிற இடத்துலலாம் தெளிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கஷ்டம் மாறலை, எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க கஷ்டம் மாறலை, அதிகரிச்சிருக்கு. கடனும் இருக்குது, கடனும் அடைக்க முடியலை, வழி தெரியலை. ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி போயிட்டு, ஒரு வண்டியை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஓடிட்டான். இப்படி இழப்புகள் இதுக்கு மத்தியில் இருந்து அவங்க இருந்திருக்காங்க. அப்படி அந்த சமயத்தில் வந்து ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து என் மனைவியுடைய நகை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு என் வீட்டில் தருத்திரம் இருந்ததுனால, வறுமை நிலைமை இருந்ததுனால மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வந்து ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் மூலமாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஜெபிக்கலாம் வாங்க பிரதர் அவங்க பேசுகிறது எனக்காக பேசுனது போலே இருந்தது. நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் கேட்டுக்கிட்டு நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நான் செய்த தப்பு, நான் கிறிஸ்தவனாக இருந்தோம், நான் தாயிட்டு அணிஞ்சேன், ஏன்னா கருப்பு கயிறு கட்டினேன், ஏன்னா பேசுக்குள்ளே தகடு வச்சேன், காருக்குள்ளே எலுமிச்சம்பழத்தை வச்சேன், ஒன்றும் நடக்கலை. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் இருதயத்தை திறக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு கூட தன்னோட வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோட பிள்ளையாக மாறியிருக்காங்க. அதுக்கு பிறகு சகோதரவை சொல்லியிருக்காங்க, நீங்கள் தினந்தோறும் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே தினந்தோறும் வேதம் வாசிச்சிருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. பேதுரு ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலைய போட்டதுனால நிறைவடையத்தக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல் இந்த சகோதரர் அவர்கள் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை அர்ப்பணித்து ஆண்டோட வார்த்தையின்படி தினந்தோறும் வேத வாசிக்க ஜெபம் பண்ண அவருடைய பிள்ளையாக இருந்திருக்காங்க. அப்படி அவங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வரும்போது ஒவ்வொரு வண்டியாக வாங்கி வண்டிகள் பெருகிச்சான். ட்ராவலர்ஸாக ஆண்டரை ஆசீர்வதித்து கொடுத்தாராம். இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். பிசாசு நமக்கு விரோதமாக போராடலாம், நம்மளோட தொழிலுக்கு விரோதமாக போராடலாம், குடும்பத்துக்கு விரோதமாக போராடலாம். ஆனால் அவன் அவனுடைய கிரியில் அழிக்கப்பட்டு போகும். இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் உங்களோட கண்ணீரை துடைக்கிறவர், உங்கள் வேதனைகளை மாற்றுவர், உங்களோட துக்கங்களை மாற்றுவர். நீங்கள் அவருண்டா வாங்க, இயேசுவை பற்றி கொள்ளுங்க, இயேசுடைய பிள்ளையாக இருங்க, வேதம் வாசிங்க, செபிங்க. அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு இருக்கிற கடன்களை அடைக்க வழிகள் திறந்து கொடுப்பார். நீங்கள் ஒருவேளை பல வருடமாக குடிகாரராக இருக்கலாம். என் குடியை மாற்ற முடியலையே, என் வறுமை நிலைமை மாறலையே, என் ஏழ்மை நிலைமை மாறலையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இயேசுவண்ட வாங்க, உங்கள் வாழ்க்கை ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட ஏழ்மை நிலைமை மாற்றுவார், உங்களோட தரித்திர நிலைமை மாறும்.
தேவன் உங்களை ஐஸ்வர்யன் ஆக்குவார், உங்களை பெருக பண்ணுவார். வீடு இல்லாமல் இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்டி தருவார். வாகனம் வேணும்னு சொல்லி நினைக்கிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாகனம் தருவார். பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி நினைக்கிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கற்பங்களை ஆஸ்வதிப்பார். பிள்ளை செல்வத்தை கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார். கடன் பிரச்சனையோடு இருக்கிறானே, பல லட்சம் கடன் இருக்குதே, கடன் அடைக்க முடியுமா? முடியும், இயேசுவால முடியும். உங்களுக்கு இருக்க எல்லா கடன்களையும் அடைக்க தேவன் உங்களுக்கு வழிகளை திறந்து தந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தேவன் உங்களுக்கு ஆஸ்வதித்து கொடுப்பாராக. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்குறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஏழ்மை நிலைமைகளை மாற்றும், வறுமை நிலைமைகளை மாற்றும் ஆண்டவரே. கஷ்டங்களை மாற்றும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு உடைய சந்தோஷத்தை கொடும், உடைய சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே உடைய ஆசீர்வாதமும் உடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றும், துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், என் குடும்பத்துக்கு செய்யும், என் பிள்ளைகளுக்கு செபிக்கும் என்று சொல்லி கேட்குற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்க எல்லா கடன்களையும் அடைக்க வழியை திறந்து தாரும் ஆண்டவரே. நீர் வழியை திறந்து தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வறுமை நிலைமைகள் மாறட்டும், ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையேன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் செய்கிற வேலையில் ப்ரமோஷன் இல்லையேன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு வேலைக்காக ஒரு வழியை திறந்தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி நல்ல பிள்ளைகளோட படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தோல்வியை ஜெயமாக மாற்றி கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பண வசதிகளையும் பொருள் தேவைகளையும் நீ சந்தித்து கொடுத்து பிள்ளையோட மனதை நிறைவாக்கி கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடு ஆண்டவரே. சந்தோஷம் இல்லாத பிள்ளைகளுக்கு கூட சந்தோஷத்தை கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாட ஆண்டவர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளையுடைய தேவைகள் ஆண்டவர் பிள்ளைகள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும். குடும்பத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை தொடும், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை நீ தொடுவீராக வல்லமை தொடட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால பிள்ளையோட வாழ்க்கையில் அற்பம் நடக்க முடியாதுன்னு நடக்கட்டும் ஆண்டவரே. செயலற்ற உறுப்புகள் செயல்படட்டும், மாந்திரிக சக்தி மூலமாக கட்டப்பட்டிருக்க உறுப்புகள் அழுக்கப்படட்டும். பொல்லாத பிசாசு இந்த பிள்ளைகளோட குடும்பங்களுக்கு விரோதமாக போராடாதபடிக்கு, தொழிலுக்கு விரோதமாக போராடாதபடிக்கு, வியாபாரத்துக்கு விரோதமாக போராடாதபடிக்கு அவனுடைய கிரியல் இயேசு நாமத்தினால அழிக்கப்படட்டும். பிள்ளையோட வாழ்க்கையை முடக்க முடியாது போராடுற பொல்லாத பிசாசுடைய கிரியல் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஆண்டவரே ஐயா ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து நீ ஆசீர்வதி ஆண்டவரே. பிள்ளையோட துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், அற்புதங்களை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் பேராக நீ ஆசீர்வதியும். உடைய கிருபையின் நன்மை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நம்முடைய இல்லங்களுக்குள்ளே நமக்குள்ளே காணப்படட்டும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை ஆண்டவர்களை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். மீண்டும் நாளை இதே கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact
Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.